விஜய் அவர்கள் வட சென்னையில் ஏதோ ஒரு தொகுதியில் போட்டி போட போறார். சேகர் பாபு தொகுதியான துறைமுகத்தில் எட்டி உதைச்சாங்க தாவேகா பெண்களை. அதுதான் ட்ரிகர்ன்றாங்க. இப்போ விஜய் இந்த முடிவை எடுப்பதற்கு காரணமே அந்த நிகழ்ச்சி தான்றாங்க. வட சென்னைனா நாங்கள் தான் அப்படின்ற மமதையில் ஆணவத்தில் ஆட்சி இருக்குதுன்னு பண்ணதும் தான் விஜயை ப்ரொவோக் பண்ணி வட சென்னைக்கு சேகர் பாபு தான் தாதானா திமுக தானா அந்த கோட்டையிலே போய் அடிப்பணுமா அப்படின்னு முடிவெடுக்க தூண்டியதே அந்த நிகழ்வு தான்றாங்க. சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளிலும் எக்ஸப்ட் கொளத்தூரில் கூட ரொம்ப டைட் ரேஸ் இருக்குன்றாங்க. அவரே மாற்ற போறாருன்றாங்க. சார் முதல்வர் தொகுதி சார் எப்படி சார் ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது உடனே ரியாக்ட் பண்ண. நீங்கள் லேட்டுன்றீங்க, நான் நிதானம்ன்றேன். அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் ஸ்டடி பண்ணி அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்து அவர் அறிக்கை விடுறாருன்ற. தேர்தல் அறிக்கையும் ரொம்ப ஆர்வமாக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மகாபலிபுரத்தில் வெளியிட்டது இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் சொன்னார். ஆனால் அவருமே இலவசங்கள் தானே சார் சொல்கிறார். அப்போ மாற்று அப்படின்றது அங்கே எங்கே சார் இருக்குது? வணக்கம் சார். வணக்கம். திரு விஜய் அவர்கள் வட சென்னையில் ஏதோ ஒரு தொகுதியில் போட்டி போட போறாரு அப்படின்னு ஆதவர்ஜன் ஏதோ ஒரு தொகுதி நாங்கள் பெரம்பூர்ல தான் சொல்லி அதுதானே இப்போ தயாராக போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஆல்ரெடி வட சென்னையில் இந்த மாதிரியான ஒரு சர்வே எடுக்க போகும்போதே அங்கே சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. சில தாவேகா நிர்வாகிகள் சேகர் பாபு தொகுதியான துறைமுகத்தில் எட்டி உதைச்சாங்க தாவேகா பெண்களை. இப்போ அதுதான் ட்ரிகர்ன்றாங்க. இப்போ விஜய் இந்த முடிவை எடுப்பதற்கு காரணமே அந்த நிகழ்ச்சி தான்றாங்க. சேகர் பாபுவின் ரவுடிகள் இந்த நியாயமாக ஒரு கருத்து கணிப்போ ஒரு ஏதோ சர்வேவை எடுத்த தாவேகா பெண்களை தாக்கியதும் பொய் புகார் கொடுத்து அவங்க துன்புறுத்தியதும் வட சென்னைனா நாங்கள் தான் அப்படின்ற மமதையில் ஆணவத்தில் ஆட்சி இருக்குதுன்னு பண்ணதும் தான் விஜயை ப்ரொவோக் பண்ணி வட சென்னைக்கு சேகர் பாபு தான் தாதானா திமுக தானா அந்த கோட்டையிலே போய் அடிப்பணுமா அப்படின்னு முடிவெடுக்க தூண்டியதே அந்த நிகழ்வு தான்றாங்க. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது அங்கே ஆல்ரெடி சின்ன ஒரு இதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ விஜய் அவர்களே அங்கே நிற்க போகும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு தானே சிட்டி போலீஸ் கமிஷனர் இருக்கிறாரு, போலீஸ் மந்திரி மு.க. ஸ்டாலின் இருக்காரு. அது இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் இப்போ நடத்தை விதிகள் அமுலாயிடுச்சு, தேர்தல் தேதியெல்லாம் போட்டாச்சுன்னா எல்லாம் தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோலுக்கு வந்துருமே. சேகர் பாபு பண்ணாலும் தட்டி அடிப்பாங்களே. இப்போ இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் மாற்றப்படுவார்கள்ல, ஆளுங்கட்சியோடு ஓப்பனாக ஐடென்டிஃபை ஆகிருக்காங்க. அவங்களெல்லாம் மாற்றிடுவாங்க தேர்தல் ஆணையம். நியூட்ரலாக இருக்கிற ஆட்கள், ஒரு சார்பு இல்லாமல் செயல்படக்கூடிய ஆட்கள், அது கலெக்டராக இருந்தாலும் சரி, அது எஸ்பிஐ கமிஷனராக இருந்தாலும் மாற்றிடுவாங்க. அதனால் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவதுங்க, இன்றைக்கி ஒரு சர்வே நான் பார்த்தேன். சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளிலும் எக்ஸப்ட் கொளத்தூரில் கூட ரொம்ப டைட் ரேஸ் இருக்குன்றாங்க. அதனால் அவரே மாற்ற போகிறாருன்றாங்க. சார் முதல்வர் தொகுதி சார் எப்படி சார் நல்லா பண்ணியிருக்காருங்க. நான் ஒரு தொகுதி பக்கத்து தொகுதி தான். வாரத்துக்கு 2 வாட்டி வந்துடுறாரு. அங்கே பலமான திட்டங்கள் போட்டு கல்யாண மண்டபம், அது இது பார்க்கு எல்லாம் மேம்பாலங்கள், ஒரு தொகுதி எம்எல்ஏ எப்படி இருக்கணுமோ அதுக்கு உதாரணமாக பண்ணுறாரு. அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. அதனால் அவர் தான் அங்கே ஜெயிக்கிற வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம். ஆனால் தாவேகா அங்கே ரொம்ப அதாவது த்ரெட்டனிங் நேச்சரில் அச்சமூட்டும் அளவுக்கு கிட்ட நெருங்குது. ஜெயிக்கும்னு நான் சொல்ல இப்போவும். ஆனால் எதுவும் நடக்கலாம். காமராஜர் தோக்கலை, இந்திரா காந்தி தோக்கலை, ஜெயலலிதா தோத்துருக்காங்க, அண்ணாதுரை தோக்கலை. அதனால் தோற்காதவர்கள் ஜனநாயகத்தில் யாரும் இருக்க முடியாதுங்க. வெற்றி தோல்வி என்பது எப்போ வேணாலும் வரலாம். ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு முதல்வர் கூட தொகுதியை மாற்றலாமான்னு யோசிக்கிறதா ஒரு செய்தி எங்கேயோ பார்த்தேன் நான். முதல்வர் தொகுதிக்கு அப்படின்னா ஆனால் சின்ன முதலாளி தொகுதி அவர் திருவாரூர் தாத்தா தொகுதிக்கு ஓடிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் காசிப்பிங் தான், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் ஒன்று என்னன்னா, சென்னை மாநகரத்தில் சென்னை மாவட்டம் அதை சுற்றி இருக்கிற ஒரு 16 தொகுதிகளில் தாவேகாவின் கொடி கொஞ்சம் நல்லாவே பறக்குதாக தான்
தகவல் இருக்கு. ஆனா அந்த சர்வேஸ்லாம் வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியுமா சார்? ஏன்னா அவர் இது வரைக்கும் அவங்க எலெக்ஷன் எதை வச்சு சொல்ல முடியாதுங்க. மக்கள் மனசுல இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால ரொம்ப கைத்தேர்ந்த அனுபவம் வாய்ந்த செப்பாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்க, 400க்கு மேல் 400 சீட்டுக்கு மேலே தான் மோடி 3வது முறை ஜெயிப்பாருனாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, 272 கிடைக்கல. சிம்பிள் மெஜாரிட்டியே கிடைக்காம இப்போ அவர் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் கைத்தாங்கலாக வச்சுக்கிட்டு தான் நடந்துட்டு இருக்கிறாரு. அதனால மக்கள் மனசை வந்து தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கும். இதெல்லாம் ஒரு அட் பெஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்னா, காற்று எந்த திசை வழியில் அடிக்கிறது, எந்த வகையில் எந்த வழியில் காற்று போவோம் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கலாமே தவிர ஆக்சுவலாக 230ல் நாங்கள் 200 ஜெயிப்போம், ஒருத்தர் 210 அதெல்லாம் சும்மா டூப்பு தான் அதெல்லாம். ஸோ இந்த எஸ்ஓபிஸ் வந்து ஒன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த எஸ்ஓபிஸ் செல்லாதா சார்? அப்படிலாம் சொல்ல முடியாது. எஸ்ஓபி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எலெக்ஷன் கமிஷன் ஆக்டிவிட்டீஸு. எஸ்ஓபின்றது அது வந்து கோர்ட்டு அப்ரூவ் பண்ண ஒரு இது கைட்லைன்ஸு அது இருக்கும். ஆனால் போலீஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணாது. இப்போ போலீஸ் ஒன் சைடடாக இல்லை இருக்கு. திமுகனா கண்ணை முடிக்குது, தாவேக்கானா கண்ணை அகலமாக திறந்துன்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனால் இந்த பாஜக ஆட்சியில் கிவன் த சிச்சுவேஷன் ஃபார் ஜனநாயகன் அண்ட் சிபிஐ என்கொயரி, விஜய்க்கு அவங்களும் சேர்ந்துக்கின்னு தொல்லை கொடுத்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுக்கும் அவர் தயாராக இருக்கணும். ஏன்னா அவரால் இதனால தான் வெளியில் வர முடியல அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்ததுக்கு பிறகு கூட இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தால் அவரால் எப்படி சார் பிரச்சாரம் பண்ண முடியும்? அதாங்க, எல்லாத்தையும் மீறி தான் வந்தாகணும், வேற வழி இல்லை. நீங்கள் வந்து மக்களை சந்தித்து மக்களுக்கு என்னென்னா அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, மற்றவங்களுடைய ரீச்சோ விஜயுடைய ரீச்சோ ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவர் ஒரு இடத்துல ஈரோட்டில் பேசுகிறாருன்னா உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கிறான். ஈரோடுக்கான ஸ்பீச் இல்லை அது. தஞ்சாவூரில் பேசுகிறாருன்னா 1 கோடி பேர் 1 லட்சம் பேர் பார்க்குறான் ஒரு சேனலில் மட்டும். அதனால் அவர் ரீச் வந்துங்க, அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்தாகணும், ஒவ்வொரு வட்ட மாவட்டம் வரணும்லாம் அவர் முடிச்சு அதான் சொன்னார். இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு தான் முன்னெச்சரிக்கையாக நான் ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு கிராமமும் வந்து உங்களை நேராக சந்திப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அவருக்கு தெரியுதுங்க. அவர் ரொம்ப, அதாவது நம்மளை விட என்ன நடக்கும்ன்றதை முன்கூட்டியே யோசித்து இதெல்லாம் அவருக்கு இப்படியெல்லாம் செய்வார்கள் என்பது தெரிந்திருக்கு. அதனால தான் அவர் பெருசாக அதிர்ச்சி அடையலை. அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, இதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை விடுங்கன்னார் பாருங்க. அவர் ஓகே சார். பட் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி சார் எடுத்துக்கிட்டு நம்ம தொண்டர்கள் வந்து தலைவர்களுடைய அந்த இதை பார்த்து அவங்களும் கொஞ்சம் இதாகிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது உடனே ரியாக்ட் பண்ண. நீங்கள் லேட்டுன்றீங்க, நான் நிதானம்ன்றேன். அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் ஸ்டடி பண்ணி அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்து அவர் அறிக்கை விடுறாருன்றேன். நீங்கள் வந்து உடனுக்குடன் அறிக்கை விடணுன்றீங்க. இல்லை சார், அது ஒவ்வொருத்தருடைய டெம்பரமெண்ட்டு, ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூடுங்க. நீங்கள் வந்து அதை போய் மாற்ற முடியாது. இப்போ இந்து பேப்பரில் சில செய்திகள் வரும், இந்தியன் எக்ஸ்பிரஸில் சுட செய்திகள் வரும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது குணாம்சம் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பிரஸ் மாதிரி இந்து செய்தியை வெளியிடணுன்னா அவன் விட மாட்டான். அவன் 100 வாட்டி எல்லாத்தையும் பார்த்து கெசட்டில் வந்த பிறகு தான் பிரிண்டே பண்ணுவாங்க. சும்மா காதில் எக்ஸ்பிரஸில் வந்து கேள்விப்பட்டோம்னு போட்டுருவாங்க. அவங்க அப்படி இல்லை, ஆர்டரை காட்டுங்கன்னுவாங்க. ஸோ தெர் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் டீலிங் வித் திங்ஸ். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ மார்ச் இறுதியில் வந்து மாநில மாநாடு நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் இருக்குது சார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னொரு மாநாடு இருக்கா தாவேக்கா சார்பா? நான் ஒன்றா தாவேக்கா நிர்வாகிகளை கேட்டுட்டு சொல்கிறேன்னு. எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, எனக்கு என் கவனத்துக்கு வரல. நான் அந்த தலைவர்கள்கிட்ட கேட்டோன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி அவருடைய தேர்தல் அறிக்கையும் வந்து ரொம்ப ஆர்வமாக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ அதை வெளியிட போகிறாரு? ஆமாம், அன்னைக்கு மகாபலிபுரத்தில் வெளியிட்டது இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் சொன்னார். ஆனால் அவருமே இலவசங்கள் தானே சார் சொல்கிறார். அப்போ மாற்று அப்படின்றது அங்கே எங்கே சார் இருக்குது? இல்லை, இலவசம்ன்றது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அதை திடீர்னு வந்து பிடுங்க முடியாதுங்க. அது வந்து பெரிய ஆபத்தை கொண்டு போய் விட்டோம். நீங்கள் தத்துவங்கள் பேசலாம் இலவசம். ஆனானப்பட்ட மோடியே ஃப்ரீபி
மக்கள் வந்து இது பண்ணுறாங்க, ஆச்சா போச்சானாரா வந்த நம்ம புதுசுல முதல்வரே வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசியிருக்காரு. சொன்னாரா? இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆட்சிக்கு வந்தால் 2000 ஆக்குறேன்றாரு, ஒருத்தர் 10,000 தரேன்றாரு. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உடனே எதுவுமே பண்ணிட முடியாதுங்க. அவங்களுக்கு வந்து மாற்று ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு தான் டிஸ்கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிடும். ஸோ இது நலத்திட்டங்கள்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஃப்ரீபீன்னு ஏன் சொல்கிறீங்க? இலவசம்னு சொல்லாமல் இது வெல்ஃபேர் ஸ்டேட். இந்தியா வந்து ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு தான். மக்கள் நலனில் அக்கறை இருக்கணும்னு சொல்லுங்கள். ஊழலெல்லாம் ஒழிச்சிட்டாருன்னா பணம் கிடைக்குங்க. இப்போ ஊழல் எவனோ பாக்கெட்டுக்கு போயிட்டு இருக்குது. டாஸ்மாக் வருமானம் பாதி யார் பாக்கெட்டுக்கும் போயிட்டுருக்கு. அதே போல் இதுவும் வந்து பட்ஜெட் பணமும் ஒரு 1/3 யார் பாக்கெட்டுக்கு போகுது. ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் அதெல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுத்தா என்ன தப்பு? அது வந்து ஒரு இலவசமாக ஒரு பணமாக கொடுக்காம ஒரு ஸ்கீம்ஸா இல்லை ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமே சார். பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ இருக்கிற ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுவும் திமுக கொண்டு வந்த ஸ்கீம் தான். அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம், மகளிர் உரிமை தொகையை ஃபாலோ பண்ணிட்டு. திமுக வந்து சத்துணவை ஃபாலோ பண்ணுது, அதை காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லாமா? எம்ஜிஆர் கிட்ட இருந்து, எம்ஜிஆர் காமராஜர் கிட்ட இருந்து காப்பி அடிச்சாருன்னு சொல்லாமா? ஏங்க, நல்லதை யார் செஞ்சா என்ன? மேம்படுத்தணும். நல்லதை வந்து இப்போ எல்லாமே சில விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் தான். எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வீடு இருக்கணும், நல்ல மருத்துவ வசதி, நல்ல கல்வி மலிவில் கிடைக்கணும். இதை தான் அவங்கவுங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. என்னங்க அதை தான் இவர் செய்கிறாருன்னா அதை தானேங்க செஞ்சாகணும். அதனால் எனக்கு என்னவோ விஜய் வந்து மகளிருக்காக சொன்னது வந்து பல பேர் தூக்கத்தை கெடுத்து போச்சு. இப்போ பொதுமக்களுக்குன்னு சொல்லுவார்ல, அது ஒன்லி ஃபார் லேடிஸ் 12 ஐட்டம் சொன்னார். அதில் இந்த சிலிண்டர்லாம் வந்துங்க அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஆல்ரெடி ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு 3 சிலிண்டர் கொடுக்குறாராம். இவர் 6. அவர்களுமே அதை சொல்லியிருந்தாரு சார், 3 சிலிண்டர் நாங்கள் இலவசமாக தரோம் அப்படின்ட்டு. இவர் 6ன்றாரு. இல்லை 3 சிலிண்டர் எடப்பாடி சொல்கிறதுக்கும் விஜய் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எடப்பாடி 4.25 வருஷம் முதலமைச்சராக இருந்தாரா? ஏன் அப்போ கொடுக்கல? சரி, அதிமுக 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டது இல்லை, ஏன் அப்போ கொடுக்கல? இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து சொல்லக்கூடாது. ஆனால் விஜய் ஆட்சியிலே இருந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன், நான் செய்கிறேன்றாரு. லெட் அஸ் கிவ் ஹிம் எ சான்ஸ். வாட் இஸ் ராங் இன் இட்? பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் தாவேக்காவினுடைய செயல்பாடுகளை. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.